கும்பகோணம் ஹெலிகாப்டர் பிரதர்ஸ் மீது நிதி நிறுவனம் நடத்தி 600 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக எழுந்த புகாரை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் சென்னை NAC ஜுவல்லரியில் 28.5 கிலோ தங்க காசுகளை வாங்கி மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை தியாகராய நகரில் உள்ள வடக்கு உஸ்மான் சாலையில் பிரபல நகைக்கடையான NAC ஜுவல்லர்ஸ் என்ற நகைக்கடை செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் மேலாளராக சந்தோஷ்குமார் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். நேற்று முன்தினம் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அவர் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அந்த புகார் மனுவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ஸ்ரீநகரைச் சேர்ந்த கணேஷ் மற்றும் அவரது சகோதரர் சுவாமிநாதன் ஆகியோர் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை 38.6 கிலோ தங்க காசுகளை மொத்தமாக வாங்கியுள்ளதாக கூறியிருக்கிறார். இதில் 9.47 கிலோ தங்க காசுக்கு மட்டும் பணம் கொடுத்ததாகவும் மீதமுள்ள 28.531 கிலோ தங்க காசுகளுக்கு பணம் கொடுக்காமல் இருந்ததாகவும் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக நகைக்கடை மேலாளர் சந்தோஷ்குமார் பலமுறை கேட்டும் தொடர்ந்து ஏமாற்றி வருவதாகவும் ஏமாற்றப்பட்ட தங்கத்தின் மதிப்பு மட்டும் சுமார் 16 கோடி ரூபாய் இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கும்பகோணம் ஸ்ரீநகர் காலனி தீட்சிதர் கோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் MR கணேஷ், MR சுவாமிநாதன் சகோதரர்கள் பாஜகவில் இணைந்து பணியாற்றி வந்தனர். விக்டரி ஃபைனான்ஸ் என்ற பெயரில் நிதி நிறுவனம், கிரிஷ் பால் பண்ணை உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை செய்து வந்தனர். எப்போதும் ஹெலிகாப்டரிலேயே வலம் வந்ததால் ஹெலிகாப்டர் பிரதர்ஸ் என கும்பகோணம் மக்களால் அழைக்கப்பட்டனர். தங்கள் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தால் பணம் இரட்டிப்பாக திருப்பித் தரப்படும் என ஆசை வார்த்தை கூறி கும்பகோணத்தைச் சேர்ந்த பலரிடம் நிதி வசூல் செய்துள்ளனர். செல்வந்தர்கள், வர்த்தகர்கள், கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் என பலரும் கோடிகளில் அவர்களிடம் முதலீடு செய்தனர். இந்த நிலையில் கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த தம்பதியான ஜபருல்லா, ஃபைரோஸ் பானு ஹெலிகாப்டர் சகோதரர்கள் தங்களிடம் 15 கோடி ரூபாய் மோசடி செய்துவிட்டதாகவும் பணத்தை திருப்பி கேட்டால் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் போலீசில் புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் சகோதரர்கள் கைது செய்யப்பட்டனர். அதைத் தொடர்ந்து பாஜகவிலிருந்தும் அவர்கள் நீக்கப்பட்டனர். அப்போது நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு தங்கக் காசு கொடுப்பதாக கூறி மோசடி செய்ததாகவும் கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.